ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மேசராசி வாழ்க்கையும் அமைப்பும். மேசராசிக்காரர் எவரிடமும் பணத்துக்கு மயங்க மாட்டார். பணக்காரர், உயர் பதவியில் இருப்பவர் பரிச்சயம் இவருக்கு இருந்தாலும் இவர்களால் நாளைக்கு நமக்கு ஏதாவது உதவி கிடைக்கும் என்ற எண்ணம் இவரிடம் இருக்காது. அதனால் பணக்காரர்களை இவர் பொருட்படுத்த மாட்டார். அதனால் இவருக்கு இயல்பாகவே பல பணக்காரர்கள், உயர் அந்தஸ்தில் இருப்பவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். இவர் அவர்களிடம் எந்த பலனையும் எதிர்பார்க்க மாட்டார். அவர்களுக்கு எப்போதும் நல்ல ஆலோசனையை வழங்குவார். அதனால் நெருங்கிய நட்பு வட்டத்துக்குள் இருப்பார். குழந்தை போல இருந்தாலும் அறிவில்லாதவர் அல்ல, ஆசையில்லாதவர். நீதிக்கு போராடுவார். மேசராசிக்காரருக்கு அநியாயம், அக்கிரமம் செய்வது பிடிக்காது என்பதால் இப்படி செய்பவர்களை காட்டி கொடுக்க தயங்க மாட்டார். யாராவது தப்பு செய்தால் உடனே மாட்டிவிட்டு விடுவார். பெரியவர்கள் அநியாயம் செய்தாலும் அதை பற்றி ஊரறிய சொல்லிவிடுவார். அவரால் ஏற்படும் தொல்லைகளை தனியாளாக துணிச்சலுடன் சந்திப்பார். இழப்புகளை பற்றி கவலைப்படாமல் நீதிக்காக போராடுவார். ரகசியம், பரம ரகசியம். மேசராசிக்காரரிடம் ஒருவர் இது ரகசியம், யாரிடமும் சொல்லாதே, உன்னை நம்பிதான் சொல்றேன் என்றால் மூச்சு விட மாட்டார்கள். சொன்னவர் செய்வது சரியோ தவறோ அவருக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி அவரை ஊக்குவிப்பார். அதனால் தனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் துணிந்து நிற்பார். இவரிடம் தன்னை பற்றிய ரகசியம் எதுவும் தங்காது. தன்னையும் தனது குடும்பத்தையும் பற்றி விவரங்களை எல்லோரிடமும் சொல்லிவிடுவார். எதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள மாட்டார். ஏதாவது சந்தேகம் வந்தால் சம்பந்தப்பட்டவரிடம் நேரில் போய் கேட்டு தெளிவு பெறுவார். இதனால் பெரும்பாலும் இவரது நண்பர்கள் தம் காதல் ரகசியத்தை இவரிடம் கடைசியில் சொல்லுவார்கள். முதலில் சொன்னால் இவர் அதை எதிர்காலம் அல்லது அவர்கள் வீட்டிலேயே கூட போய் சொல்லிவிடலாம் என்று அஞ்சுவார்கள். நட்பும் நம்பிக்கையும். மேசராசிக்காரர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்களாக இருப்பார்கள். ஆனால் 10 காசு செலவழிக்க மாட்டார்கள். எவ்வளவு நேரம் இவர்களோடு இருந்தாலும் மனதுக்கு சுகமளிப்பவர்களாகவே இருப்பார்கள், உடலுக்கு அல்ல. ஒரு காப்பி கூட வாங்கி தர மாட்டார்கள். உலக விஷயங்களை பேசி செவிக்கு உணவு அளிப்பார். நண்பர்களை உயிர் போல கருதுவர். நம்பியவருக்காக உயிரை கூட கொடுப்பவர் என்றால் அது மேசராசிக்காரர் மட்டுமே. தன் உடன் பழகுவோர் அனைவரும் நல்லவராக இருக்க வேண்டும் என்று விரும்புவார். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முதலில் வருபவர் மேசராசிக்காரர் தான். ஆனால் அதன் பிறகு ஒதுங்கிவிடுவார். நாம் தானே அவருக்கு கஷ்டத்தில் உதவினோம், நமக்கு அவர் உதவினால் என்ன என்ற எதிர்பார்ப்புடன் அவரிடம் எந்த உதவியும் வேண்டி நிற்க மாட்டார். மேசராசிக்காரருக்கென்று தனிப்பட்ட இன்ப துன்பங்கள் இருக்காது. அனைத்தும் அனைவரோடும் பகிரப்படுவதால் அவை அனைவரது இன்ப துன்பமாகி மாறிவிடும். இதனால் இவர்களுக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் அநேக பேர் உடன் இருப்பர். யாராவது இவரை தனியாக விட்டுவிட்டால் இவருக்கு மிகவும் வருத்தமாகிவிடும். உடனே அங்கிருக்கும் வேறொரு நபரிடம் அவர் யாராக இருக்கலாம் அவருடன் போய் ஒட்டிக்கொள்வார். இதைதான் குழந்தை மனோபாவம் என்கிறோம். இவருக்கு துன்பம் விளைவித்தவரை கூட இவர் வெறுக்க மாட்டார். இவர் சபிக்க மாட்டார். இவரிடம் வெறுப்பு, வன்மம் ஆகியவை இருக்காது. அவர் மீண்டும் தன்னுடன் சேர வேண்டும் என்றே ஆசைப்படுவார். குழந்தைகள் சண்டை போட்டுக்கொண்டு பின்பு சேர்ந்துவிடும் அல்லவா, அப்படிதான். ஆனால் உடன் பழகியவர் அனைத்தும் மேசராசிக்காரர்கள் அல்லவே. அந்த சூழ்நிலையில் இவர் சோதிக்கப்படுவார், உடலும் உள்ளவும். மேசராசிக்காரருக்கு உள்ளத்தில் இருக்கும் உறுதி உடலில் இருப்பதில்லை. உற்சாகத்தில் ஓடி ஆடி எங்காவது முட்டி மோதி விழுந்து எழுந்து கை கால்களில் சிராய்ப்பு, சிறிய ரத்தம், காயம் என இவருக்கு அடிக்கடி உண்டாகும். மற்றவர் சுருண்டு படுக்கும் காய்ச்சல் வந்தா கூட மேசராசிக்காரர் எழுந்து நடமாடுவார். அதற்கு அவருடைய அபார நம்பிக்கையே காரணம். தன் கை மருந்தில் நம்பிக்கை வைத்திருப்பார். மிக ஆபத்தான நிலையில் மட்டுமே மருத்துவமனை செல்வார். அங்கும் மருத்துவருக்கு தன் நோயின் விவரங்களை கூறி இந்த மருந்து கொடுங்கள் என துணிச்சலாக கேட்பார். இரவும் பகலும். மேசராசிக்காரர்கள் இரவும் பகலும் உழைப்பார். இவருக்கு சோர்வு என்பதே வராது. மனம் உற்சாகமாக இருப்பதால் இவருக்கு இரவில் கூட தூக்கம் வராது. வயதானாலும் தூக்க மாத்திரை போடாமல் விழித்து கொண்டே இருப்பார். தன் விருப்பம் ஈடேறும் வரை தொடர்ந்து உழைத்து கொண்டே இருப்பார். பெரும்பாலும் இவர் சம்பளத்துக்கு வேலைக்கு போக மாட்டார். போனால் தன்னுடன் வேலை பார்ப்பவர்களையும் தன்னை போல கூடுதல் நேரம் உழைக்க வேண்டும் என்று அதட்டி வேலை வாங்குவார். இவருக்கு இரவிலும் இந்த உலகம் அழகாக தோன்றும், பகலிலும் அழகாக தோன்றும். அதனால் அதிக நேரம் விழித்திருந்தாலும் சந்தோஷமாகவே இருப்பார். மேசராசிக்காரர்களுக்கு ஏதேனும் துன்பம் வந்தால் அதை பற்றி யோசித்து கொண்டே இருப்பார். தன் கஷ்டங்களுக்கு அடுத்தவரை காரணம் காட்ட மாட்டார். அதே சமயம் தன் மீது தவறு என்றும் ஒப்புக்கொள்ள மாட்டார். எல்லாம் என் தலையெழுத்து என்றும் புலம்ப மாட்டார். எப்படி நடந்தது, ஏன் நடந்தது என்று தானும் விடிய விடிய யோசித்து மறுநாள் உறவினர் மற்றும் நண்பர்களிடமும் அதை பற்றி விவாதித்து ஒரு முடிவுக்கு வர முனைவார். இதேபோல அடுத்தவர் இன்ப துன்பங்களை பற்றியும் விடிய விடிய சிந்தித்து தீர்வு கண்டு அவர்களுக்கு எடுத்து சொல்வார். அடக்கம், அதிகாரம். மேசராசிக்காரர் சுயதொழிலில் ஆர்வம் காட்டுவார். பிறரிடம் பணியாளராக வேலை பார்க்க விரும்ப மாட்டார். அப்படியே பார்த்தாலும் அந்த பணிதளத்தில் அவர் சொல்லுக்கு உரிய மரியாதை தரப்பட்டால் மட்டுமே இருப்பார். எத்தனை லட்சம் சம்பளம் வந்தாலும் மேசராசிக்காரர் சம்பளத்துக்காக வேலை பார்க்க மாட்டார். அதே வேளை இந்த நிறுவனத்தை நீயே கவனித்துக்கொள் என்றால் அதிலிருந்து 10,000 சம்பளம் கிடைத்தால் கூட இரவும் பகலும் வேலை செய்வார். அவருக்கு அவர்தான் முக்கியமே தவிர சம்பளம் கிடையாது. இவரிடம் அதட்டி மிரட்டி வேலை வாங்க முடியாது. அவராக வேலை பார்த்தால் உண்டு. வேலை நேரத்தில் சில சமயம் முனிவரை போல ஐம்புலனடக்கி பசி நோக்காமல் கண் துஞ்சாமல் வேலை செய்வார்.
இவர் வேலை முடிஞ்சதும் கதை பேச ஆரம்பித்து விடுவார். மற்றவர்களை அனுசரித்து சொல்வது இவர் அகராதியிலேயே கிடையாது. மற்றவர்கள் இவரை அனுசரித்து சென்றால் குறைந்த சம்பளம் கொடுத்து நன்றாக வேலை வாங்கலாம். வேலை பார்க்கும் இடத்தில் இவர் ஒரு காட்பாதர் போல நடந்து கொள்வார். முன்கோபம். மேசராசிக்காரர்கள் முன்கோபக்காரர்கள். இவரது நேர்மையை யாராவது சந்தேகித்தால் அவரை உண்டில்லை என்று செய்து விடுவார்கள். இவர்களை யாராவது மரியாதை இல்லாமல் பேசிவிட்டாலோ, இவர் சொன்னபடி வேலை செய்யாமல் இருந்தாலோ இவருக்கு கடுங்கோபம் வரும். மற்றவர்கள் எதிர்பாராத நேரத்தில் கூட இவர்களுக்கு சுல்லென்று கோபம் வரும். கோபம் வந்தால் கையில் கிடைத்ததை தூக்கி எதிரே இருப்பவர்கள் மீது எறிவார்கள். சில சமயம் அவர்களை அடித்து துவைத்து விடுவார்கள். இவர்களுக்கு கண்மண் தெரியாமல் கோபம் வரும். மரியாதை இல்லாமல் பேசிவிடுவார்கள். ஆனால் பிறகு ஒன்றுமே நடக்காது போல பேசுவார்கள். இவர்களது கோபம் பெரும்பாலும் தனிநபர் மீது இராது. அவர்களின் மனோபம் அல்லது கொள்கை, நம்பிக்கை, கருத்தியல் மீதுதான் இருக்கும். எனவே இவரால் தன் கோபத்தை வெளிப்படுத்திய சிறிது நேரத்தில் கோபப்படுவருடன் சகஜமாக பழக முடியும். அவர் முகத்தை திருப்பிக் கொண்டு போனால் இவர் அது குறித்து கவலைப்பட மாட்டார். மன்னிப்பும் கேட்க மாட்டார். கொள்கை குன்று. மேசராசிக்காரர் தன் கொள்கையில் பற்றுள்ளவர்கள், ஆக்கப்பூர்வமான சிந்தனை உடையவர்கள். இந்த உலகம் அழகானது. உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் போய் பெண் கட்டலாம் அல்லது ஆண் கட்டலாம், வேலை பார்க்கலாம், வசிக்கலாம். அனைவரும் நம் உறவினர். சாதி, மதம், நாடு, மொழி என்ற குறுகிய வட்டம் தேவையில்லை என்பார்கள். இவர் தன் கொள்கைக்கு மாறானவர்கள் கூட பேசுவதை விரும்ப மாட்டார். அதிசய அற்புதங்களின் நம்பிக்கை. மேசராசிக்காரர் உலகில் இன்னும் பல அதிசயம் நடக்கும் என்று சொல்வார். தன் வாழ்விலும் பல அதிசயங்கள் தான் எதிர்பாராத போது நடந்தது என்பார். கடவுள் நம்பிக்கை உடையவர். எதிர்ப்புகளை கண்டு அஞ்சமாட்டார். எங்கு போனாலும் நமக்கு ஆள் உண்டு, சமாளித்து விடலாம் என்ற தன்னம்பிக்கை மிகுந்தவர். யாரிடமும் எளிதாக பேசி பழகிவிடுவார். மனிதநேயம் மிகுந்தவர். யார் வந்து உதவி கேட்டாலும் செய்வார். தன்னால் முடியவில்லை என்றால் தன் உறவினர் மற்றும் நண்பர்கள் மூலமாக செய்து தருவார். இவர் அரசியல் மற்றும் சமூக சிந்தனை உடையவர். சமூக அரசியல் பிரச்சனைகள் குறித்து நீண்ட நேரம் விவாதம் செய்வார். இவர்களே அதிக நேரம் பேசுவார். இவர்களுக்கு தேவையான விஷயங்களை பிறர் பேசினால் மட்டுமே காது கொடுத்து கேட்டு மனதில் அவற்றை பதிய வைத்துக் கொள்வார். பல துறையில் அறிவு பெற்றிருப்பார். ஆடம்பரத்தில் விருப்பமில்லாதவர். ஆனால் தன் வசதிகளை யாருக்காகவும் குறைத்து கொள்ள மாட்டார். நுண்கலைகளில் ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டிருப்பார். அவற்றை பற்றி நிறைய தெரிந்து வைத்திருப்பார். வாழ்க்கை நெறி, போராட்ட குணம் படைத்தவர். அதனால் இவரிடம் இது முடியாது என்று சொன்னால் என்னால் முடியும் என்று சவால் விட்டு முடித்து காட்டுவார். எதிர்ப்புகளை கண்டு அஞ்ச மாட்டார். அயராமல் உழைக்கும் சக்தி படைத்தவர். அடுத்தவர் தயவை எதிர்பார்க்க மாட்டார். தன் கையே தனக்கு உதவி என்று வாழ்வார். பணம், காசு, வசதி, வேலை, பதவி போன்றவற்றை எதிர்பார்த்து யாரிடமும் போய் வணங்கி நிற்க மாட்டார். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவர். அதை பிறருக்கு கற்றுத்தருவார். மேசராசிக்காரர்கள் அல்லவா, அதனால் ஆட்களோடு இருக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் உணர்வார். இவர்களில் பலருக்கு இளமையில் கஷ்ட ஜீவனம் அமையும். முதிய வயதில் நல்ல தெளிவும் தேர்ச்சியும் பெற்றிருப்பார். பலருக்கு வழிகாட்டியாக விளங்குவார். அன்பும் அறிவும் அனுபவமும் நிறைந்தவராக இருப்பார். இனி மேசராசியில் பிறந்த ஆண் மற்றும் பெண் குழந்தை இவரோடு நட்புக்கும் உறவுக்கும் பொருந்தி போகும் ராசினர் யார் என்று பார்க்கலாம். ஹலோ வேல்ஸ், இந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் வீட்டு பீரோவில் இருந்தால் உடனடியாக அதை முதலில் தூக்கி வெளியே போடுங்கள். இவை அனைத்தும் வறுமை தரித்திரத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். நிறைய பேர் வீடுகளின் வறுமை, கஷ்டம், தரித்திரம், பணம் காசு கையில் இல்லை, கடன் தொல்லை, இந்த பிரச்சனைகள் வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் பீரோவில் நாம் வைக்கக்கூடிய இந்த பொருட்கள் கூட நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த பொருட்கள் எல்லாம் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி பொருட்கள் உங்கள் வீட்டு பீரோவில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் மற்ற இடங்களில் இருந்தாலும் சரி, முதலில் அதை அப்புறப்படுத்தும் வேலையை பாருங்கள். சில பேர் கிழிந்த துணியை பத்திரமாக பீரோவில் வைத்திருப்பார்கள். வாங்கிய புது புடவை, புது சட்டை, புது சுடிதார் என்று ஓரிரு முறைதான் பயன்படுத்தியிருப்போம். ஏதோ ஒரு காரணத்தால் அது ஆணியில் மாட்டியோ அல்லது நெருப்பு பட்டோ எப்படியோ ஒரு விதத்தில் கிழிந்திருக்கும். நிறைய காசு கொடுத்து வாங்கிவிட்டோம், டேமேஜும் ஆகிவிட்டது. தூக்கி போட மனசில்லாமல் பத்திரமாக எடுத்து வைத்திருப்பார்கள். புத்தம்புது ஆடை கிழிகிறது என்றால் உங்களுக்கு வந்த கந்திஷ்டியோ எதிர்மறை ஆற்றலோ அந்த ஆடையை தாக்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆடையை தூக்கி போட மனதில்லாமல் பீரோவுக்குள் வைத்து பாதுகாக்கக்கூடாது. உடனே அதை தூக்கி குப்பையை போட்டுவிட வேண்டும். அடுத்தபடியாக நிறைய பேர் சென்டிமெண்டாக ரொம்ப பழைய ஆடைகளை பீரோவில் வைத்திருப்பார்கள். அம்மாவுடைய புடவை, இது என்னுடைய பாட்டியோட புடவை, அல்லது தாத்தா அணிந்திருந்த ஆடை, அல்லது அப்பா தாத்தா போட்டிருந்த கண்ணாடி, வாட்ச், அவர் பயன்படுத்திய வேறு ஏதாவது பொருட்கள் என்று பீரோவில் இருக்கும். இப்படி இறந்தவர்களுடைய பழைய பொருட்களை நம் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவது ரொம்பவும் நல்லதொரு விஷயம். குறிப்பாக 3 தலைமுறைகளை நாம் கடந்து விட்டோம். 4வது தலைமுறைக்கு ஒரு பேரப்பிள்ளை நம் வீட்டில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். 3 தலைமுறைக்கு முன்பு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய எந்த பொருட்களும் நம் வீட்டில் இருக்கக்கூடாது. அது எதிர்மறை அதிர்வுகளை நமக்கு கொடுக்கும். தங்கத்தால் செய்யப்பட்ட, வெள்ளியால் செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தால் கூட 3 தலைமுறைக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட பொருட்களை கடையில் கொடுத்து மாற்றிவிடுங்கள்.
அவ்வளவு பழைய பொருட்கள் வீட்டில் இருந்தால் அதன் மூலம் நிச்சயமாக ஏதாவது ஒரு எதிர்மறை ஆற்றலை அது வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சில பேர் திருமணத்துக்காக எடுத்த பட்டுப்புடவை, பட்டு வேஷ்டியை மிக மிக பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். அது சரி கருத்து ரொம்பவும் மங்கி போய் கிடக்கும். கையில் எடுத்தாலே துணி கிழியும். இப்படிப்பட்ட பொருட்களை ஞாபகத்தமாக வைத்துக் கொள்வது தவறு கிடையாது. இருப்பினும் பயன்படுத்தவே முடியாமல் இத்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பொருளை பத்திரப்படுத்தி அதை பீரோவில் வைப்பதும் எதிர்மறை ஆற்றலை தான் உண்டு பண்ணும். கூடுமானவரை அதையும் அப்புறப்படுத்துவது நல்லது. காரணம், பல வருடமாக பயன்படுத்தாத ஒரு துணியில் எவ்வளோ எதிர்மறை ஆற்றல் இருக்கும். அதன் மூலம் நமக்கு நிச்சயமாக நன்மை நடக்கப் போவது கிடையாது. அதையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காலமாக பயன்படுத்தாத இரும்பு பொருட்கள் எதுவுமே உங்களுடைய வீட்டில் துருப்பிடித்து போய் அட்டாணியில் கூட கிடைக்கக்கூடாது. அதை எடுத்து எடைக்கு போட்டு விடுங்கள். அம்மிக்கல், ஆட்டுக்கல் இவையெல்லாம் பயன்படுத்தாமல் இருந்தாலும் வீட்டு மூலையில் போட்டு வைக்கலாம் என்று சொல்வார்கள். பெரிய பெரிய பாரமான பொருட்களை பயன்படுத்தாமல் நகர்த்தாமல் வீட்டு மூலையில் போட்டு வைக்கக்கூடாது. உங்களுக்கு அம்மிக்கல், ஆட்டுக்கல் வேண்டுமென்றால் சிறிய அளவில் விற்கிறது. அதை வாங்கி வீட்டில் வைத்து பயன்படுத்துங்கள். பயன்படுத்தாத எந்த பொருட்களாக இருந்தாலும் அதை நீண்ட நாட்கள் ஒரே இடத்தில் போட்டு வைக்கும்போது அதனுடைய கெட்ட அதிர்வலைகள் நம் குடும்பத்திற்கு தரித்திரத்தை உண்டு பண்ணிவிடும். இது மட்டுமில்லாமல் தினமும் பூஜையில் வைக்கும் இந்த பொருட்களை தெரியாமல் கூட இப்படி பயன்படுத்தி விடார்கள். இதனால் பூஜை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்காதோடு தீராத துயரங்கள் வந்து சேரும். நம் சாஸ்திரத்தில் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களுக்கு நிறைய விதிமுறைகள் உண்டு. பூஜைக்கு என்று நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உள்ளது. இதன் அர்த்தம் தெரியாமல் செய்யும் சில தவறுகளால் நமக்கு பெரும் துன்பம் வருவதோடு நம்மிடம் இருக்கும் செல்வமும் நம்மை விட்டு போய்விடும். அது என்னவென்று பார்க்கலாம். இப்போது நாம் இந்த பதிவில் வெற்றிலையை பயன்படுத்துவதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். வெற்றிலை மகாலட்சுமியின் சொரூபமாக பார்க்கப்படுகிறது. எந்த மங்கள நிகழ்வாகட்டும் அல்லது மங்களமான நிகழ்வாக கூட இருக்கட்டும், வெற்றிலை இல்லாமல் எந்த காரியமும் நடப்பது கிடையாது. அனைத்திலும் முதலிடமும் இந்த வெற்றிலைக்கு மட்டும்தான் உண்டு. இந்த வெற்றிலையை நாம் தெரியாமல் கூட தனியாக எங்கும் கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். வெற்றிலை கொடுக்கும்போது அதனுடன் பாக்கு, மஞ்சள், பூ இப்படி ஏதாவது ஒரு பொருளை உடன் சேர்த்து தான் கொடுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அது கடைகளில் இல்லை, நமது தனிப்பட்ட வீடுகளில். வெற்றிலை தனியாக கொடுக்கும்போது நம்மிடம் இருக்கும் செல்வம் போவதுடன் நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ, எதற்கு செய்கிறோமோ அந்த உறவுடனும் அல்லது அந்த காரியத்துடனான நம் உறவு துண்டித்துவிடுவதற்கான அர்த்தம்தான் இந்த வெறும் வெற்றிலையை வைக்கும் முறை. சுப காரியங்களை முடிவு செய்யும் போது அதை உறுதிப்படுத்தும் விதமாக வெற்றிலைப்பாக்கு மட்டும் வைத்து உறுதி செய்கிறார்கள். எந்த ஒரு காரியத்திற்கான தொகையை நாம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது நல்ல விஷயத்துக்காக வேறு எதை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, வெற்றிலைப்பாக்கு வைத்து கொடுப்பதற்கான காரணம் நாம் செய்வதற்கான புண்ணியமும் காரியமும் நல்லபடியில் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான். திருமணம் உறுதி செய்யும் போது முதலில் வெற்றிலைப்பாக்கை மட்டும் மாற்றி உறுதி செய்வார்கள். இதனால் அந்த உறவு முறை வலுப்படுகிறது. அது நமக்கு வேண்டும் என காலங்காலமாக அந்த உறவில் நல்ல முறையில் தொடர வேண்டும் என்பதற்காக தான். அதே போல கெட்ட காரியங்களில் வெற்றிலையுடன் மங்கள் பொருட்கள் சேர்த்து தரமாட்டார்கள். காரணம், அந்த நிகழ்வு தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் அது. இதை தான் தெய்வத்திற்கு படைக்கும் போது வெறும் வெற்றிலை தனியாக வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் வணங்குவதற்கான பலன் இல்லாமல் போவதுடன் தெய்வத்துடன் தொடர்பு இல்லை என்று ஆகிவிடும். வெற்றிலை வைக்கும்போது அதன் மீது கொஞ்சம் வெல்லம், நாட்டு சர்க்கரை, கல்கண்டு இப்படி ஏதாவது ஒன்றை கட்டாயமாக வைத்துதான் வணங்க வேண்டும். எதுவும் இல்லாமல் வெறும் வெற்றிலையை மட்டும் வைத்து வணங்கவே கூடாது. வணங்குவதற்கான பலன் கிடைக்கவே செய்யாது. அதனால்தான் விவரம் தெரிந்தவர்கள் வீட்டில் வளர்க்கும் வெற்றிலை கொடியை கூட தனியாக வளர்க்க மாட்டார்கள். அதனுடன் வேறு கொடியை சேர்த்துதான் வளர்ப்பார்கள். இதேபோல் வீட்டில் பூஜைக்கென்று வைக்கும் வெற்றிலையை பூஜை முடிந்தவுடன் வாடவிடக்கூடாது. வெற்றிலை போடும் பழக்கம் இருப்பவர்கள் யாரிடமாவது கொடுத்துவிட வேண்டும். அப்படி கொடுக்கும்போது கூட இந்த வெற்றிலையை தனியாக கொடுக்கக்கூடாது. இத்துடன் ஒரு பாக்கை சேர்த்து தான் கொடுக்க வேண்டும். நாம் தினம் எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை செய்யும் ஒவ்வொரு காரியமும் நாம் நல்ல முறையில் வாழவும் நம் சந்ததியினர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழவும் தான் செய்கிறோம். நாம் தெரியாமல் செய்யும் இதுபோன்ற தவறுகளால் நாம் துன்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்போம்.